இந்த வீடியோவில் ரிஃப்ராக்ஷன் அண்ட் கர்வ்டு சர்ஃபேஸ் அதுக்கான டெரிவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ மட்டும் பார்த்துட்டு வாங்க. இந்த வீடியோவில் ஒரு ஜஸ்ட் அனிமேஷன். திஸ் இஸ் அ இன்சிடென்ட் ரே. வி நோ தட் இட் இஸ் அ இன்சிடென்ட் ரே. ஓகே, இது வந்து ரேரர் மீடியம். இப்போ ஏரில் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கேன், ரேரர் மீடியம். திஸ் இஸ் அ டென்சர் மீடியம். நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் தியரிட்டிக்கல் இன்ட்ரோடக்ஷன் சொல்லியிருக்கோம். ரே எங்கேருந்து ஆரம்பிக்குதோ தட் இஸ் நோன் அஸ் நியூட்டன். எங்க போய் ரிஃப்ராக்ட், திஸ் இஸ் அ ரிஃப்ராக்ஷன், இங்க ரிஃப்ராக்ஷன் நடக்குது. திஸ் இஸ் அ ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ். இதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூட்னு வச்சுக்கணும். இதே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இஸ் அ மீட்டிங் பாயிண்ட், ஆர்பிட்டரி பாயிண்ட். பாயிண்ட் இஸ் ஹியர். ஓகே, தென் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? ரிஃப்ராக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். Then I draw the normal line. So this is the perpendicular line is a normal line. இப்போ ரேவோட ஆக்சுவல் பாத் இது. திஸ் இஸ் ஆக்சுவல் பாத். இப்போ என்ன ஆகும்? ரேரர் டு டென்சரில் போகும்போது ரே வந்து நாங்கள் பெண்டு டவர்ஸ் நார்மல் லைன். அப்போ இந்த ரே வந்து நாங்கள் நார்மல் லைன் நோக்கி பெண்ட் ஆகணும். ஸோ இட் பெண்ட் டவர்ஸ் நார்மல் லைன். நார்மல் லைன் பெண்ட் ஆயிடுச்சா? ஸோ கோ மீட் ஹியர். திஸ் இஸ் அ லொக்கேஷன் ஆஃப் இமேஜ். திஸ் இஸ் அ நார்மல் லைன். அதை ஆர்பிட்ரி பண்ணி எந்த பாயிண்ட்டையும் அதை சென்டர் ஆஃப் கர்வேச்சரை கனெக்ட் பண்ணீங்கன்னா அது நார்மல் லைனாக இருக்கும். தியரிட்டிக்கலும் நான் கிளியராக சொல்லிட்டேன். ஸோ திஸ் இஸ் அ சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இப்போ வந்து ரே பாருங்க, பெண்ட் டவர்ஸ் த நார்மல் லைன். தட் மீன்ஸ் பெண்ட் டவர்ஸ் அ பிரின்சிபல் ஆக்சிஸ். இப்போ ரே வந்து பிரின்சிபல் ஆக்சிஸை நோக்கி பெண்ட் ஆச்சுன்னா அங்கே ரியல் இமேஜ் வந்துடும். அப்படி நான் சொன்னேன், ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட் சர்ஃபேஸில் இமேஜ் வந்துச்சுன்னா அது ரியல் இமேஜ். திஸ் இஸ் அ போர்ட். நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸில் நான் சொல்லிட்டேன். நான் என்ன பண்ண போறேன்னா, இங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன் வரைய போறேன். That vertical line is known as a H. இந்த பாயிண்ட் நான் என்னன்னு வைக்கிறேன். இங்க வந்து இந்த டிஸ்டன்ஸ் PN is negligible. Very smallest level. ஓகே, இப்போ வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். டெரைவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? ஒரு ஈக்குவேஷன், மிரர் ஈக்குவேஷன் தான் டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ நான் இது பேசிக் அனிமேஷனோட வீடியோ நம்ம கீழே அடுத்த பேஜுக்கு போயிடுவோம். அப்படியே ட்ரா பண்ணி வச்சிருக்கேன். ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட். திஸ் இஸ் அ சென்டர் ஆஃப் கர்வேச்சர். திஸ் இஸ் அ இமேஜ். இது வந்து என்னது? ஆக்சுவல் பாத். ரேவோட ஆக்சுவல் பாத். இது வந்து ரிஃப்ராக்ட் ஆன ரே, ரிஃப்ராக்டட் ரே. இது வந்து டென்சர் மீடியம். இது வந்து ரேரர். ஏர்ல இருந்து கிளாஸுக்கு எடுக்க வருது. That angle is a refracted angle. That angle is incident angle. We know that angle between the normal line and incident ray is incident angle. Angle between the normal line and the refracted angle is a refracted angle. It is a normal line. Very easy. பட் டெரைவ் பண்ணோம். நான் ஒரு ஆங்கிளுக்கு இது வந்து ஆல்ஃபா நிற்கிறேன். தட் இஸ் அ பீட்டா. இஸ் அ இப்போ ஸ்னெல்ஸ்ல மொதல் அப்ளை பண்ணுங்க. பட் இஸ் ஸ்னெல்ஸ்ல ஸ்டெல்ஸ் தட் இது சின்னதாக பண்ணிக்குவோம். இப்போ ஒரு நிறைய ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஸ்னெல்ஸ்ல எழுதுறேன். sin I angle of incident mu1. எங்க இருக்கு? mu1ங்கிறது ரேரர் மீடியம். ரிஃப்ராக்டட் ஆங்கிள், ரிஃப்ராக்டட் மீடியம். இந்த ரிஃப்ராக்டட் மீடியம் நான் 2ஆம் நம்பர்னு வைக்கிறேன். சரியா? ஸோ ஃபார் ஸ்மாலஸ்ட் ஆங்கிள் I mu1 is equal to R mu2. That is my equation 1. அதுக்கப்புறம் நம்ம நோட்டேஷன்ஸ் கொடுத்துருவோம். That is a pole. That is a meeting point M. That is a vertical line H. That point is M. Sorry, N. இங்க வந்து டிஸ்டன்ஸை கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கணும். Distance between O and P, O to P approximately equal to O to M. So we know that this distance is object distance. இது வந்து என்னது? சென்டர் ஆஃப் கர்வேச்சர். இது வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ். O pole to I is a image distance. அதே மாதிரி P to I approximately equal to N to I. P to C approximately equal to N to C. That is equal to U
that is equal to V, that is equal to R. It's approximation. ஏன்னா அப்பாச்சர் சின்ன அப்பாச்சர் இருக்கனால இந்த டிஸ்டன்ஸ் நான் நெக்லிஜிபிளாக எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ஆங்கிள்ஸை வச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். ட்ரையாங்கிள் ஓஎம்சி, இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கோங்க. அந்த ட்ரையாங்கிள் இன்சைட் ஆங்கிள் ஆப்போசிட் இன்சைட் ஆங்கிள் என்னது, அதை ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஓஎம்சியில் இன்சைட் ஆப்போசிட் ஆங்கிள் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு இந்த ட்ரையாங்கிளோட அவுட் சைட் ஆங்கிள் வந்து இன்சைட் ஆங்கிள் ஐ. அடுத்த ட்ரையாங்கிள் என்ன எடுக்க போகிறோம்னா ஆங்கிள் சிஎம்ஐ. அதில் இன்சைட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டட் ஆங்கிள் அண்ட் காமா ரெண்டுமே ஆப்போசிட்டாக இருக்குது இல்லையா. R plus gamma is equal to outside angle is a beta. We have two set of equation. இப்போ தூக்கி நம்ம ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணிக்க வேண்டியதான். எப்படி பண்ணலான்னு பாருங்க. R is equal to என்னது, beta minus gamma. I is equal to alpha plus beta. அது ஈக்குவேஷன் ஒன்றில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. I is equal to alpha plus beta into mu1. R is equal to என்ன வருது, beta minus gamma into mu2. Finally, we get our single equation, equation number 4. But trigonometry alpha, beta, gamma ஓட வெளியே எனக்கு வேணும். நான் trigonometry எடுக்கிறேன். From this trigonometry, angle OMN, angle OMN நான் tan theta எடுக்கிறேன். Tan alpha is equal to opposite by adjacent. Tan alpha is equal to opposite வந்து என்னது H, adjacent U. அதுமாதிரி பீட்டாக்கு பாருங்க, பீட்டாவோட ஆப்போசிட் H, adjacent R. Tan beta is equal to H by R. அதே மாதிரி tan gamma, இந்த gamma எடுத்துக்கோங்க. இந்த ஆங்கிள் இது MIN, இந்த ஆங்கிளில் gammaவோட ஆப்போசிட் வந்து H, adjacent. So for a smallest angle, tan alpha is equal to alpha. So alpha is equal to H by U. Beta is equal to H by R. Gamma is equal to H by U. இதை தூக்கி அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஆல்ஃபாக்கு பதிலாக H by U பிளஸ் பீட்டா வந்து என்னது H by R of mu1 beta H by R minus gamma H by V of mu2. சிம்பிளிஃபிகேஷன் எல்லாமே காமனாக H இருக்கனால H நான் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ mu1 உள்ளதை மல்டிப்ளை பண்ண என்ன ஆகுது, mu1 by U by R is equal to mu2 by R minus mu2 by V. இப்போ U by V ஒரு பக்கமாக கொண்டு வாங்க. mu1 by U plus mu2 by V that is equal to mu2 by R minus mu1 by R. இது காமனாக நான் R வெளியே எடுத்துறேன். mu2 minus mu1 by U plus mu2 by V. That is our final result. That's the equation for refracting surface. இப்போ நம்ம apply sign convention. Sign convention. நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோவில் சைன் கன்வென்ஷன் பற்றி பேசியிருப்பேன். இப்போ ரே வந்து என்னது ரைட் வேல போதா. ஸோ அலாங் த டைரக்ஷன் ஆஃப் ரே ஆல் மெஷர்மெண்ட்ஸ் ஆர் பாசிட்டிவ். எல்லா மெஷர்மெண்ட்ஸ் ஷுட் டேக் ஃப்ரம் த போல். இப்போ போல்லேருந்து நம்ம மெஷர் பண்ணும்போது போலுக்கும் ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட்வர்டு, இங்கேருந்து நம்ம லெஃப்டில் மெஷர் பண்ணுவோம். எகேன்ஸ்ட் த டைரக்ஷன் ஆஃப் த ரே. இன்சிடென்ட் ரைட்வர்ட், incident ray is rightward. மெஷர்மெண்ட் வந்து லெஃப்ட்வர்ட்ல இருக்கா. இப்போ U வந்து என்னது நெகட்டிவ், U வந்து நெகட்டிவ். வியை பாருங்க, V வந்து ரைட்வர்ட் மெஷர்மெண்ட், இன்சிடென்ட் ரைட்வர்ட் மெஷர்மெண்ட். இப்போ V வந்து என்ன வரும் பாசிட்டிவ், and all also positive UVR.
இப்போ u வந்து நமக்கு நெகட்டிவா இருக்கு, பாக்கி எல்லாம் பாசிட்டிவா இருக்கு. அப்ப க்கு பதிலா நெகட்டிவ் சப்ஸ்டிட் பண்ணுங்க. -u v is equal to mu2 minus mu1 by that's the final equation. The simple alternation in a sign conversion apply பண்ணிட்டோம். For a single refracted surface v u எங்க ஆரம்பிக்குது அது மீ1, கீழே இமை ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் போய் முடிகிற சர்ஃபேஸ் இதான் முக்கியம். ஆரம்பிக்கிற இடம் தான் 1ஆம் நம்பர், முடிகிற இடம் 2ஆம் நம்பர். இது மனப்பாடம் படிச்சோம்னா ஷார்ட்கட்டா அப்படி இருந்தால் தான் ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். திஸ் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் ரிஃப்ராக்டிங் சர்ஃபேஸ், சிங்கிள் ரிஃப்ராக்டிவ் சர்ஃபேஸ். தேங்க்யூ.